Now we are going to discuss about the success that we need to have as an individual, as a student, and as a professional. In order to have that success, we need to learn the discussion skills, the communication skills, or the presentation skills. So let us see a little bit about this presentation skills. To start with, grooming and dressing. The grooming, dressing அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி நம்ம ஹேர் டூ பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம், எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்தது. இப்போது நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக இருந்தாலும், கிளாஸ்க்கு போகிறப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட்டாக நம்ம முதல்ல நம்மளை க்ரூம் பண்ணுறதுக்கு, நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு படிச்சுக்கணும். Because you should remember that once you present yourself pleasantly, then your confidence level goes up. அப்போ நம்மளுடைய டிஸ்கஷன் ஸ்கில்ஸ், நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் நேச்சுரலாகவே பெட்டராக இருக்கும். ஸோ க்ரூமிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸ்டேஜ் ஃபியர். Now, talking about the stage fear, it's not necessary that you have to be on a stage so that you get stage fear. நீங்கள் ஸ்டேஜ் மேலே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜ் ஃபியர் வர்றதுக்கு. நீங்கள் ஈவன் 1-to-1 பேசினா கூட இந்த ஸ்டேஜ் ஃபியர் வரலாம். நீங்கள் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசல, ஒரு சுப்பீரியர்கிட்ட பேசல, உங்கள் டீச்சர்கிட்ட பேசல, உங்கள் ஹெச்ஓடிகிட்ட பேசல கூட இந்த ஸ்டேஜ் ஃபியர் வரலாம். வீட்டில் கூட பாருங்களேன், யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, யாராவது விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபியர் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் தான் தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா பீப்புளை அவாய்ட் பண்ணுவாங்க, போய் ஒழிஞ்சுக்குவாங்க, இல்லை எங்கேயாவது வெளியில் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டேஜ் ஃபியருடைய சிம்டம் தான். இந்த ஸ்டேஜ் ஃபியருடைய சிம்டம்ஸ் இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் 4 பேர் முன்னால் பேசிகிட்டு இருக்கல, உங்களுடைய ஸ்டேஜ் ஃபியருடைய சிம்டம்ஸை ஈஸியாக பார்க்கலாம். யுவர் மவுத் வில் கோ ட்ரை. ஓகே, யூ வில் ஹாவ் மெமரி லாஸ். உங்களுக்கு ஞாபகம் வராது, வார்த்தைகள்லாம் வந்து ஏதோ வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களால் சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ், ஸ்டொமக்லாம் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீ ஜர்க்கிங் இருக்கும், ஹேண்ட் வந்து ஸ்வெட்டிங்காக இருக்கும், ஹேண்ட் ஷிவரிங் கூட இருக்கும் சில பேருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டில்மேன்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசல பாக்கெட்டில் கை விட்டுக்குவாங்க. நீங்கள் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் உண்மையிலேயே உள்ள உதறல் எடுக்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து பல விதத்தில் பல மாதிரி பல பேருக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா ஒரே வழி தான். ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் over a period of time will give you that confidence, and with that confidence you will be able to control the fear.